என்ன மயில் அன்யூனிஃபார்ம்ல வர்றா? கூட வேற அந்த புக்கே பையன் வர்றா. என்ன நடக்குதுங்க? சார் யூனிஃபார்ம் இல்லாம நீ எப்படி சுடிதார்ல வர்ற? அதுவும் இந்த புக்கே பையனோட. அப்படின்னா நான் மயங்கி கிடந்த நேரத்துல நீ போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கியா? ஆமா சார், சூப்பரா எழுதிட்டு வந்திருக்கேன். நான் எக்ஸாம் எழுதுறதுக்காக இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்ட மாதிரி உங்க பங்குக்கு நீங்களும் முடிஞ்சதை செஞ்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாரும் கூட்டு சதி பண்ணி என்ன கவுத்திட்டீங்கல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் துரோகிங்க. உங்களை யாரையும் நான் சும்மா விட போறதில்ல. ஆண்டவர் வரட்டும், உங்களை எல்லாரையும் போட்டு கொடுக்கிறேன். எங்களை போட்டு கொடுத்தா நீங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்குனீங்கல்ல, அது தலைவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்லையா? டேய், நானா மயங்கி கிடந்தேன்? நான் குடிக்கிற ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து என்ன மயங்க அடிச்சது நீங்க தான் சொன்ன என்ன ஆகிறது? ஆண்டவர் என்கிட்ட முதல்ல பொறுப்பு ஒப்படைச்சிருக்க. அதை நல்லபடியா நிறைவேற்றி அந்த ப்ரமோஷனை வாங்கலாம்னு நினைக்கிறப்ப அந்த ப்ரமோஷன்ல மண்ணெல்லி போட்டீங்களே. உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். காலை இதுக்கு பதில் சொல்லும். மயிலு சார் வந்துட்டாரு. உள்ள எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ போய் சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். மயிலு, இதோட இது 1000 தடவை சொல்லிருப்ப. அவர் கண்ணுல படுறதுக்கு முன்னாடி சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. சரி சரிங்க சார். ஐடியா கொடுக்குறியா? வரேன் சார். டேய் டேய் பொக்கே. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. அம்மா தாயே, சார் உள்ள எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்காரு. டைம் வர ஆகுது. போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. அவர் வேற வந்துட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும். போ. சரிக்கா. டேய் உன்னை கொல்லுடா. எதுக்குடா? சை. கவுத்திட்டீங்களே. ப்ரமோஷனே அங்க போது பாரு. நீ எக்ஸாம் எழுதிட்டு வந்ததை நான் ஆண்டவர்கிட்ட போட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி நீ என்ன காட்டி கொடுத்துறாத. 3 மணி நேரம் நான் மயங்கி கிடந்தேன்னு தெரிஞ்சா ஆண்டவர் முன்னால எனக்கு பெரிய அவமானமா போயிடும். ஆண்டவர் முகத்திலே என்னால முழிக்க முடியாது. நான் உங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். நீங்க என்ன பத்தி சொல்லி உங்களுக்கும் சேர்த்து நீங்களே குழி வெட்டிக்காதீங்க. நான் எங்க குழி வெட்டினேன்? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எனக்கு குழி வெட்டி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மயிலு. நீ நினைச்சத சாதிச்சுட்டு வந்துட்ட. நீங்க எல்லாருமே இல்லனா நிச்சயமா இது நடந்திருக்காதுக்கா. என் குடும்பத்தோட எதிர்காலம், வாழ்க்கை எல்லாமே இதுலதான் இருந்துச்சு. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இத காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. எனக்காக உதவி செஞ்ச நீங்க அத்தனை பேருமே எனக்கு சாமிதான்க்கா. ஏய் லூசு, கைய இருக்கு. என்ன இதெல்லாம்? இங்க பாரு, நாங்க செஞ்சது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ எங்களுக்கு கொடுத்த அன்பை நாங்க திருப்பி கொடுத்தோம், அவ்வளவுதான். அம்மா தாயே, என் பொண்ணு நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டா. என்னோட இன்னொரு கடமையும் உன்னோட தயவால செஞ்சு முடிச்சிட்டம்மா. மனசு ரொம்ப நிறைவா இருக்குமா. என்ன பரமாற எல்லாம் கரெக்டா இருக்கா? பெர்ஃபெக்ட். என்ன மயிலு, எக்ஸாம் எழுத போக முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கா? வருத்தப்படாத மயிலு, நல்லா படிச்சு அடுத்த வருஷம் சிறப்பா எழுதணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க, சரியா? ஆண்டவரோட ஆசீர்வாதத்துல எழுதினாதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன், இல்லைங்க ஆண்டவரே? அது நம்ம டீம் எல்லாத்தையும் வர சொல்லுங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும். எம்எல்ஏ மேடம் என்ன கூப்பிட்டு நீங்க எல்லாம் நல்ல டியூட்டி பாத்தீங்கன்னு என்ன பாராட்டினாங்க. நீங்க எல்லாரும் கொடுத்த பாதுகாப்புல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், திருப்தி. அவங்க எனக்கு நன்றி சொன்னாங்க. அந்த நன்றியை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன். ஆண்டவரே,
நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் எம்எல்ஏ கூப்பிட்டு பாராட்டுவாங்கன்னு. கிட்டத்தட்ட காலையில நீங்க போனதுல இருந்து இது வரைக்கும் கண்ணுல நல்ல நீ ஊத்தி பாத்துக்கிட்டே இருந்தேன். ஆமா, ரொம்ப அழகா இருக்கோம்ல எல்லாருமே. இல்ல மயிலு, ஐ லைக் இட். அப்புறம் நான் ஸ்பெஷலா பாராட்ட வேண்டியது நம்ம பரமரம் தான். இவருக்கு நான் 2 பொறுப்பு கொடுத்திருந்தேன். 2யுமே இவர் ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டார். இவர் அளவுக்கு யாராலையும் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு செஞ்சிட்டார். பரமர, உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நன்றிங்க ஆண்டவரே. இதுக்கான பலன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க ஆண்டவரே. அப்புறம் நம்ம டீம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு நடந்த எஸ்பி ஆபீஸ் மீட்டிங்ல தான் எனக்கே அந்த தகவலை சொன்னாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மோட்டிவேஷன் கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருந்தும் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இந்த தடவை நடக்க போற அந்த மோட்டிவேஷன் கிளாஸுக்கு நம்ம ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரும் போகணும். நீங்க யாரும் அதை மிஸ் பண்ண கூடாது. எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். உங்க கேரியருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே? ஓகே சார். ஓகே. ஆண்டவரே, மோட்டிவேஷன் கிளாஸ் எந்த மோட்டிவேஷனுக்காக நடத்துறாங்க? நான் எதுக்கு அந்த மோட்டிவேஷன்ல கலந்துக்கணும்? அழகர் மாதிரி மோட்டிவேஷன் இல்லாதவங்க அதுல கலந்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சும்மா எழுத்தெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. மேல் அதிகாரிங்க சொன்னா அதை ஒபே பண்ணி நடக்க கத்துக்காங்க. இவ்வளவு பெரிய சீனியர் நீங்களே எப்படி மறுத்து பேசினா எப்படி? கம்பல்சரி அந்த கேம்புக்கு நம்ம எல்லாரும் போறோம். ஓகே? சரிங்க ஆண்டவரே. ஆல் ஆர் டிஸ்பர்ஸ். ஓகே சார். உனக்கு வேற தனியா சொல்லுவேன் வாயா. மயிலு எக்ஸாம் எழுத போலன்னு சார் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தெளிவா பிளான போட்டு சாரை நம்ம ஏமாத்திட்டோம்யா. புரியுதா? எல்லாரும் நான் ஏமாந்துட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்காக நான் ஏமாந்த மாதிரி நடிக்கிறேன். பெத்த பொண்ணுக்காக முட்டாள் ஆகிறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். மயிலு சொல்லு, எங்க இருக்க? நீ எக்ஸாம் எழுதிட்டியா? ஆமாக்கா, உங்க எல்லாரோட வேண்டுதல், கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட், இது எல்லாமே சேர்ந்து என்ன நல்லபடியா எக்ஸாம் எழுத வச்சிருச்சுக்கா. நான் இப்ப எம்எல்ஏ வீட்டுக்கும் வந்துட்டேன்க்கா. ரொம்ப சந்தோஷம்டி. அந்த இன்ஸ்பெக்டரால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அவருக்கு நீ எக்ஸாம் எழுதின விஷயம் தெரியுமா? தெரியாதுக்கா. பிளான் பண்ண மாதிரி எல்லாமே சரியா நடந்து முடிஞ்சிருச்சு. இடையிலதான் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. கடவுள் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து எங்களை காப்பாத்திட்டாங்க. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன்க்கா. அம்மா கிட்டயும் நீ சொல்லிடுக்கா. சரி, நான் அப்ப வச்சிடுறேன். சரிடி. அம்மா, நம்ம வேண்டுதல் பழிச்சிருச்சுமா. மயில எக்ஸாம் நல்லபடியா எழுதி முடிச்சிட்டாலாம். மயில் போன் பண்ணி சொன்னாலாமா? ஆமாமா, இப்பதான் போன் பண்ணா. இத்தனை வருஷம் நீ பட்ட கஷ்டமும் போராட்டமும் வீண் போகலமா. மயில் கிளம்புனதுல இருந்து நீ தண்ணி கூட குடிக்காம இப்படியே இருக்க. இப்பவாவது வந்து சாப்பிடுமா. எனக்கு பசிக்கல. மயில பரிச்சை எழுதிட்டான்னு சொன்ன பாரு, மனசும் மயிரும் நிறைஞ்சிருச்சு. எனக்கு பால் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரிம்மா. இதெல்லாம் நமக்கு தேவைதான். மயிலு, இங்க என்ன நடக்குது? இங்க மோட்டிவேஷனல் கிளாஸ் நடக்க போகுதுன்னு. ட்ரைனர்ஸ்ல வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுவாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆல் ஆஃப் யூ சிட் டவுன். Thank you sir. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மோட்டிவேஷன் கிளாஸுக்கு ஆர்வமா வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன்.
பொதுவா மனுஷங்க எல்லாருமே மென்டலாவும் பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா மத்தவங்களுக்கு இது ஒரு சாய்ஸ் தான். அவங்க விருப்பப்பட்டா ஃபிட்டா இருக்கலாம், ஃபிட்டா இருக்க ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆனா போலீஸ் வேலையில் இருக்கிற நீங்க இந்த சாய்ஸை விடவே முடியாது. ஏன்னா உங்க ஜாபோட டிமாண்ட் அப்படி. கேஸ் என்கொயரி, இன்வெஸ்டிகேஷன், விஐபி பாதுகாப்புன்னு ராத்திரி பகல் பார்க்காம எப்பவும் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு நீங்க பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சார் நம்ம பரமன் சார் மாதிரி தானே? நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். பாக்குறியா பலம் யாருக்கு இருக்குன்னு மோதி மோதி பார்க்கலாமா? எந்திரி. நீங்க பலமா இருக்குது ஓகே பரமன் சார், ஆனா பிசிக்கல் ஃபிட்னஸும் ரொம்ப முக்கியம். அதுக்கு தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக் போகணும். உங்களை பார்த்தா அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல இருக்கு. இல்லைங்க, நான் டெய்லி வாக்கிங் போறேன், ஜாக்கிங் போறேன். ஆமா சார், தினம் வாக்கிங் போயிட்டு வந்து 4 வடை சாப்பிட்டுருவாரு. 11 மணிக்கு 2 சமோசா சாப்பிடுவாரு. சாயங்காலம் வெங்காய பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் உள்ள போகும். இது இல்லாம டிஃபன் சாப்பாடு வேற. எப்படி சார் உடம்பு குறையும்? நீ ஃபிட்னஸா இருக்கியாக்கே? டென்ஷன் ஆகாதீங்க பரமன் சார். உடம்ப குறைக்கணும்னா நொறுக்கு தீனியும் குறைக்கணும். இப்படியே வச்சிருந்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தான் கஷ்டம். பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு தனியா கேம்ப் இருக்கு, அது அப்புறம் பாத்துக்கலாம். நாம இப்ப பேச போறது மென்டல் ஃபிட்னஸ் பத்தி. நாள் முழுக்க கேஸு, கோர்ட்டு, கிரிமினல்ஸு, கொலை, திருட்டுன்னு நெகட்டிவ் விஷயத்தையே டீல் பண்றதுனால மென்டலாவும் நீங்க பிரெயின் ஆயிடுவீங்க. ஆல்ரெடி மென்டலா தானுங்க இருக்கானுங்க. டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் உங்க வேலையோட ஒட்டி பிறந்த கட்ட குழந்தைங்க மாதிரி. அதை ஓவர் கம் பண்ணி வரணும்னா மென்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ மென்டலா உங்களுக்கு புது எனர்ஜியை கொடுக்கறது தான் இந்த கிளாஸோட நோக்கம். ஓகே, ஆர் யூ ரெடி டு ரீ-எனர்ஜி யுவர் செல்ஃப்? எஸ் சார். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டீங்களா? சார். சுமோசா சூப்பரா இருக்கு சார். ஆமா, எந்த கடையில வாங்குனீங்க? சார் சாரோட ஃபிட்னஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? யோ, நல்ல விஷயம். எங்க இருந்தாலும் பாராட்டு. அது சாப்பிடறதா இருந்தா என்ன, மற்றதா இருந்தா என்ன, ஆமா. கான்ட்ரிபியூட்ஸ். நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். அங்க போய் சம்சா வாங்கிட்டு வர சொல்ல போறீங்க அதானே? ஓகே ஓகே, இதுக்கு மேல சாரை கிண்டல் பண்ண வேண்டாம். இவ்வளவு நேரமா நாம மென்டல் ஃபிட்னஸ் பத்தி பார்த்தோம். இப்போ மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம எல்லாருக்குமே பிளஸ் மைனஸ்ங்கிறது அவசியம் இருக்கும். அதுல ஏதோ ஒரு பிளஸ் தான் நம்மள வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும்னு நம்ம நம்புவோம். ஏதோ ஒரு மைனஸை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்போம். அந்த பிளஸ் பலம்னு வச்சுப்போம், மைனஸ பயம்னு வச்சுப்போம். உங்களுக்கு எது பலம், எது பயம், அதத்தான் நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க வந்து ஷேர் பண்ண போறீங்க. என்ன ஓகேவா? உங்க டீம்லயே பரமன் சார் தான் சீனியர்ங்கிறதால முதல்ல அவரை கூப்பிடுறேன். அழகர், நீதான் போட்டு குட்டியா? ஆமா. போட்டு கொடுக்கறது, குழி பறிக்கிறது, துரோகம் பண்றது, இதெல்லாம் உன் பிளட்லயே இருக்கு. ஒன்னதான் பரமன் சார், ப்ளீஸ் கம்.
எஸ் சார். இங்க நமக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்த ஆபீசர்ஸ்க்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இங்க இருக்கிற கொலீக்ஸ்க்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டா வேண்டாப்பா, வேண்டாம் சுய வேண்டாம். விளம்பரம். நம்ம கொலீக்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பேச்சுனா எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அது என்னோட பலம்னு சொல்லலாம், ஆயுதம்னு சொல்லலாம். பேச்ச வச்சு என்னால ஒருத்தரை கவர் பண்ணவும் முடியும், காலி பண்ணவும் முடியும். ரவுடிகள்லாம் என்கிட்ட மாட்டினா செத்தா நான் சண்டை போட்டு ஜெயிச்சிடும் நீங்களே நினைச்சிடாதீங்க. என் பேச்ச தாங்க முடியாம காதுல இருந்து ரத்தம் வந்து என் காதுல விழுந்து சரண்டர் ஆயிடுவான். என் பேச்சுக்கு அவ்வளவு பவர். ஆனா பணம் தான் எனக்கு இருக்கிற ஒரே பயம். பணத்தை தான் எல்லாரும் பலம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துலயும் பணத்தை வெறுக்கிற ஒரு ஆள் இருக்காருன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. நான் இத சொல்றதுனால எனக்கு பணத்தை ஆசை இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க. பர்ஸ்ல பணம் குறைய குறைய எனக்கு பிபி அதிகமாயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு விஷயத்தை ஆண்டவர் அனுமதியோட உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ட்ரைனிங்ல நான் ஃபிட்னஸா இல்லைங்கிறதுக்காக முடிஞ்ச அளவு எல்லாரும் என்னை வச்சு செஞ்சீங்க. அதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. என் உருவத்தை வச்சு கொஞ்ச நேரம் எல்லாமே சிரிச்சீங்க, ரசிச்சீங்க. அது எனக்கு சந்தோஷம் தான். அதாவது ஒபிசிட்டி, குண்டா இருக்கிறவங்க யாருமே வேணும்னே தான் குண்டா இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல. அது வந்து அவங்க உடல் வாக பொறுத்தது. சில பேர் கம்மியா சாப்பிடுறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு உடம்பு வந்துருது. சில பேர் பாத்தீங்கன்னா ஃபுல் கட்டுறாங்க, ஆனா அவங்களுக்கு உடம்பே வர்றதில்லை. அது அவங்க உடம்போட இயல்பு. குண்டா இருக்கிறதும் ஒரு வகையில உடல் ஊனமா இருக்கிறதுக்கு சமந்தான். அதனால இனிமே அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாம, அவங்கள காயப்படுத்தாம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உதவியா இருங்க, ஆறுதலா இருங்க. அவங்க அந்த உடம்பை இழைக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச அளவு டிப்ஸ் கொடுங்க. நன்றிங்க, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பலம் என்னன்னா, நான் எல்லாரும் கூட அன்பா பழகுவேன். பயம்னு பார்த்தா நான் பெருசா ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அவ்வளவுதான். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நல்லா தெரியும், என்ன நடந்தாலும் நான் பெருசா டென்ஷன் ஆக மாட்டேன். அதான் என்னுடைய பலம் நினைக்கிறேன். எனக்கு அப்பானா தான் பயம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் போலீஸ் செலக்ஷனுக்கு வந்தப்போ என்னோட டெஸ்ட்ல பொய்யான மார்க்க போட்டு என்னை டிஸ்குவாலிஃபை பண்ண முயற்சி நடந்துச்சு. என்னை நிரூபிக்கிறதுக்காக நான் கிரவுண்ட சுத்தி விடாம ஓடிக்கிட்டே இருந்தேன். நம்ம பழைய எஸ்பி சார் தான் என் பக்கம் நியாயம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன செலக்ட் பண்ணாரு. இதை ஏன் இப்ப இங்க சொல்றேன்னா, எத்தனை தடை வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, நான் நினைச்சதை சாதிக்க முடியும்ன்றத நான் உறுதியா நம்புறேன். அந்த தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். பயம்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் இல்ல. பல்லிய பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் பயம். அததான் நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.
பயம்னா அப்பான்னு சொல்ல வந்த என்னோட பொண்ணு பள்ளின்னு மாத்தி சொல்லிட்டு போய் உக்காந்துட்டா.